தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மாநகராட்சி சுகாதார நிலையங்களில் ORS கரைசல் இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெப்ப அலை காரணமாக மக்களுக்கு நீர்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுக்க தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவு. அரசு மருத்துவமனைகளில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற சிறப்பு வார்டு அமைக்க தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். வேட்பு மனுக்களில் சொத்து விவரங்களை மறைத்ததாக கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், CV சண்முகம் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. வருமான வரித்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் திடீரென காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். லாரி உரிமையாளர்களுக்கு IOC ஆயில் நிறுவனம் 50 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வழங்காததால் எதிர்ப்பு. பொன்னேரி அருகே LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்பு. நிலுவையில் உள்ள வாடகை பாக்கியை வழங்க கோரி வேலை நிறுத்தம் நீடிக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழி பாடத்தை நீக்கிவிட்டு ஹிந்தி மொழியை திணிப்பதாக திமுக குற்றச்சாட்டு. ஹிந்தியை திணிப்பதாக குற்றம் சாட்டி புதுச்சேரியில் திமுக சார்பில் போராட்டம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியோடு ஓய்வு. பிரதமர் மோடி, அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பரப்புரை. கொல்கத்தாவில் உள்ள பிரசித்தி பெற்ற காளி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. மாகாளி அன்னைக்கு புஷ்பங்களை சாற்றி பிரார்த்தனை. கொடைக்கானலில் நடைபயிற்சி முடிந்து திரும்பிய முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து வணக்கம் சொன்ன சிறுமி. குடிநீர் தேக்கத்தை சுற்றி பார்த்துவிட்டு வந்தபோது பொதுமக்களை சந்தித்து பேசி மகிழ்ச்சி. தாவேகா தலைவர் விஜயின் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை ஆய்வு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு. இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கையும் விசாரணைக்கு ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலிருந்து சென்னைக்கான விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. தேர்தலுக்காக சொந்த ஊருக்கு சென்றவர்கள் சென்னை திரும்புவதால் உயர்வு என தகவல். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் வரும் நாளை மறுநாள் டெல்லியில் நடக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா மற்றும் கேரள மாநில அதிகாரிகள் பங்கேற்க அழைப்பு. நாளை மறுநாள் டெல்லியில் நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை.
தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி மாநிலங்களில் புதிய அரசுகள் அமையாத நிலையில் தற்போது கூட்டம் நடத்தினால் ஒரு சார்பாக விவாதித்து முடிவெடுக்கப்படும் ஆபத்து ஏற்படுவதாக கருத்து. தஞ்சையில் விமர்சையாக நடைபெற்ற பெரிய கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம். பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருத்துறைப்பூண்டியில் உள்ள புகழ்பெற்ற மருதீஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு யாகேசா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து வழிபாடு. திருச்சி மணப்பாறையில் உள்ள வேப்பிலை மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பூந்தட்டுகளை ஏந்தி அம்மனுக்கு பூக்களை செலுத்தி வழிபாடு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதகிரீஸ்வரர் கோயில் திருத்தேரோட்டம். 4 மாட வீதிகளில் 5 தேர்கள் வீதி உலா வந்த நிலையில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் 1.5 லட்சம் பக்தர்களுக்கு உணவு தயாரிப்பு பணிகள் தீவிரம். 7000 கிலோ அரிசி, காய்கறிகள் மூலம் விருந்து தயாரிக்கப்பட்டு விருந்தளிக்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த கரும்புலீஸ்வரர் கோயில் சித்திரை தேர் திருவிழா. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து சாமி தரிசனம். அரக்கோணம் திருத்தணி மின்சார ரயில் சேவை இன்று முதல் 21 நாட்களுக்கு ரத்து. பராமரிப்பு மற்றும் தொழில்நுட்ப பணி காரணமாக ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை இணையதளத்தில் உள்ளீடு செய்து நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. டெல்லியில் இன்று நடைபெறும் IPL லீக் ஆட்டத்தில் டெல்லி, பெங்களூரு அணிகள் மோதல். போட்டியை வெல்ல இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் 4 ஓவர்களில் 23 ரன்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி லக்னோ வீரர் மொய்சின் கான் அசத்தல். நடப்பு IPL தொடரில் ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர் என பெருமையை பெற்றார். விழுப்புரத்தில் கோலாகலமாக நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகி போட்டி. சென்னையை சேர்ந்த திருநங்கைகள் முதல் 3 இடங்களை பிடித்து அசத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 அதிகரித்து 1,13,840. 1 கிராம் தங்கம் 30 ரூபாய் உயர்ந்து 14,230க்கு விற்கப்படுகிறது. அடுத்த மாதம் 8000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய மெட்டா நிறுவனம் திட்டம். செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் காரணமாக 6000 புதிய ஆள் சேர்ப்பு குறித்த அறிவிப்பையும் திரும்ப பெற்றது மெட்டா. The Chennai Silks in Mega Summer Sale.